ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம சின்ன மருமகள் பார்க்க போகிற சின்ன மருமகளில் வந்துட்டு எப்படியோ அப்பாவையும் பொண்ணையும் சேர்த்தாச்சுப்பா அப்பாடா அப்படின்னு தமிழ் ஒரு பக்கம் நிம்மதியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் என் பொண்ணை சேர்த்து வச்சிட்டல, அதனால உனக்கு 100 பவுன் தரேன்னு சொல்லிட்டு வீட்டுக்கு ஆள வர வச்சிட்டாங்க. யோ, பவுனு விற்கிற விலையில 100 பவுன்னா சும்மாவா உங்களுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. இதெல்லாம் பார்த்து எத்தனை பேர் வீட்டில் எத்தனை இடத்துல கிளம்புதோ தெரியலையே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. சரி பரவாயில்ல விடுங்க, வாழ்க்கைனா பல அடிகள் விழுவத்தானே செய்யும், இதில் ஒன்றா நம்ம நினச்சிப்போம். சரி விடுங்க. இதெல்லாம் பார்த்தோன்னே சரி வாமா நகையெல்லாம் எடுமான்னு கொண்டு வந்து உட்கார வச்சு நகையாக எடுக்கிறாங்க. நகையை சூஸ் பண்ண ஓகேமா, ஆளுக்கு 25 பவுன் எடுத்துக்கோங்கம்மான்னு சொல்லிட்டு மித்தவங்களுக்கு பிரிச்சு கொடுத்துட்டாரு. பொசுக்குன்னு இப்படி பண்ணிட்டீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. தாலிக்கொடி செலக்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு 10 பவுன்ல எடுத்து காமிக்கிறாங்க பாருங்க. இதை பார்த்தோன்னே சூப்பருங்கிறாங்க. என்னடா இது, இந்த தாலி செயின் உன் கழுத்துல ஏற நான் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இந்த அம்மா விடமாட்டேன்னு சொன்னோன்னே நமக்கு ஒரு ஐடியா வந்துருச்சுங்க. திடீர்னு பார்த்தா அருந்ததியம்மா விடமாட்டேன்டா, உன்னை நான் ஜெயிக்க விடமாட்டேன்டா, அது நடக்காதுடா, நான் இருக்கிற வரையும் சமாதியில் இருந்துட்டு கூன மாதிரியே இருக்கே, என்னடா இது, இதில் இந்த அம்மா அருந்ததியா இல்லை பசுபதியான்னு தெரியல. சரி வெயிட் பண்ணி பார்ப்போம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் நம்ம தமிழ் எதுவுமே தெரியாமல் ஹாப்பியாக இருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, ஃபங்க்ஷனுக்கான 4 நெருங்கிச்சு, வீட்டுக்கு விருந்தாளியே வந்தாச்சு. ஃபங்க்ஷன்னா வீட்டுக்கு விருந்தாளி வேணாமா, 4 பேர் 4 விதமாக பேச வேணுமே, அதனால் வீட்டுக்கு விருந்தாளியாக வந்தாச்சு. வந்தவங்களை வாங்கன்னு சொல்லி வாயாரா சொல்லிட்டேங்க. சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, சரி வந்தவங்களை வாங்கன்னு கூப்பிட்டதெல்லாம் இருக்கட்டும், குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை உண்டு பண்ணும். அதுக்காக இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க, நம்ம தமிழோட அப்பாவுக்கு ஸ்கெட்ச் போகிறாங்களாம்.